பிராந்தியத்திலுள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் சுகாதார முறைமையில் டிஜிட்டல் மயமாக்கல் மிக குறைவாகவே உள்ளது. அதன்படி சுகாதார பராமரிப்பு விநியோகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதை மேம்படுத்துவதற்கு 2025 முதல் புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும். இதில் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்துகை அதிகார சபை, அரச மருந்தக கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் சுவஸ்தா முறைமை மேம்பாடு மற்றும் விரிவாக்கல் ஆகியன அடங்குகின்றன. தொற்றா நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவுகள் மற்றும் பிரதேச வைத்தியசாலைகளின் சேவை வளங்களை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்ட ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவுகளில் குறிப்பாக வயதான மக்களை இலக்காக கொண்டு நோய் தடுப்பு மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகள் கிடைக்கும். பிராந்திய பிரதோட்ட கம்பெனிகளுடன் அப்போது தனியார் கூட்டாண்மை மூலம் தோட்ட மட்டத்திலான சுகாதார சேவையை வலுப்படுத்தும் செயல்முறையை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தோட்ட வைத்தியசாலைகளுக்கு தேவையான மனித வளங்கள், தேவையான உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும். அடுத்த 3 வருடங்களில் அபிவிருத்தி பங்காளிகளின் உதவியோடு தொற்றுநோய் தடுப்பு, தயார் நிலை மற்றும் எதிர்வினைக்கான தேசிய திறன் மேம்படுத்தப்படும். இதற்கு மேலதிகமாக அனைத்து சாத்தியமான சுகாதார அபாயங்களுக்கும் எதிரான கண்காணிப்பு மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை திறன் பலப்படுத்தப்படும். இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் ஆட்டிசம் உட்பட நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுகள் சிறுவர்களுக்கான சுகாதாரம், கல்வி மற்றும் சேவை வசதிகளை மேம்படுத்துவதற்கான 5 ஆண்டு தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை செயற்படுத்த முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கட்டமாக லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுள்ள சிறுவர்களுக்கான சிகிச்சை நிலையத்தை சர்வதேச தரங்களுடன் நிறுவுவதற்கு 2025 ரூபாய் 200 மில்லியனை ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகிறேன். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேவையான மனித வளங்களுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோன்ற சிகிச்சை நிலையங்களை நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்.